ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சிகே ஃபேமிலி ஃபுட் vlogs. இன்றைக்கி ரெசிபி பார்த்திங்கன்னா கோதுமை அல்வா எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். கோதி 200 கிராம், சுகர் 200 கிராம், ரீஃபைண்ட் ஆயில் 50 கிராம், ஏலக்காய் 3, கேசரி கலர், கீ 50 கிராம், கோடம்பி திராட்சை. கோதுமை 1 ஹவர் ஊற வைக்கணும். ஊற வச்ச கோதுமையை மிக்சியில் 2 கிளாஸ் அளவு தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாலை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின பாலை ½ அன் ஹவர் தெளிய விடணும். அந்த மேலே இருக்கிற தண்ணி பகுதி நம்ம செப்பரேட் எடுத்து அடியில் இருக்கிற திக்கான இருக்கிற பாலில் மாத்திரம் நம்ம ஹல்வா பண்ணணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு 50 கிராம் கீயை எடுத்துக்கோங்க. அதை நல்லா சூடாக விடுங்க. சூடான மேலே கோடம்பி திராட்சையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ப்ரௌன் கலர் ஆகிற கோடம்பி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் விடலாம். இப்போ ஃப்ரை ஆகிருக்கு. அதை வேறு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். அதுலேயே கீ இருக்குது. அதில் அரைச்ச கோதுமை பாலை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணப்போ கெட்டியாகவும் ஷூராகவும், ஸோ கை விடாமல் கலரினே இருங்க. இதோட ஃபுட் கலரை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த பாலோட பச்சை வாசம் போகணும். அப்போ தான் அல்வா அந்த மாவும் நல்லா ஸ்மெல் நல்லா இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கட்டியாகுது. இப்போ நம்ம கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த பதம் வரும்போது நம்ம 50 கிராம் ரீஃபைண்ட் ஆயில் எண்ணெயை ஊற்றி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா, ஸோ குக்கரில் கொஞ்சம் கூட ஒட்டாது. இதுதான் நல்லா பதம். நல்லா மிக்ஸ் பண்ணினே இருக்கணும். நல்லா அடியிலேருந்து மேலே வரைக்கும் எடுத்து நல்லா ஒரு பக்கமாக எடுத்து மிக்ஸ் பண்ணினே இருங்க. நல்லா அமுத்தி எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா பதத்துக்கு வருது. இப்போ நாம் இதுக்கு கோடம்பி திராட்சை ஏலக்காய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிளேட்டில் கீயை அப்ளை பண்ணிட்டு நம்ம பண்ணியிருக்க அல்வாவை அந்த பிளேட்டில் ஈக்குவலாக அப்ளை பண்ணாங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அந்த சூடாரி நம்ம ஆறின மேலே நம்ம கத்தியில் நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அல்வா ரெடி. எங்கள் வீட்டு குட்டீஸும் இந்த அல்வாவை டேஸ்ட் பண்ணி சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.